தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. ஆர்ப்பாட்டம் காரணமாக தடைப்பட்டிருந்த ராகமை படுவத்த பிரதேசத்தின் ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. பிரதேசவாசிகள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தினால் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. உத்தேச வடக்கு அதிவேக மார்க்கத்தை மக்கள் செறிவாக உள்ள வல்பல மற்றும் படுவத்த பகுதிகளுக்கு ஊடாக நிர்மாணிக்க திட்டமிட்டமை எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தினால் இன்று காலை பிரதான ரயில் மார்க்கத்தில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த நகர் சேவை, கடுகதி ரயில் உள்ளிட்ட சில ரயில்கள் மார்க்கத்தின் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. இதேவேளை கொழும்பிற்கான அலுவலக ரயில் சேவைகளும் தாமதமடைந்ததால் ரயில் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி நேரிட்டது. உத்தேச வடக்கு அதிவேக மார்க்கத்தின் நிர்மாண பணிகளை நிறுத்துவதாக வாக்குறுதி அளிக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். பின்னர் அங்கு வருகை தந்த சமூக சேவைகள் அமைச்சர் பீலிக்ஸ் பெரேரா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். அமைச்சரின் வாக்குறுதிக்கு அமைய இன்று காலை 9 மணி அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதேவேளை ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதியின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துமாறு கோரி மற்றுமொரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு ஹட்டன் நுவர்லியா வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை. பாடசாலை மாணவர்களை ஏற்று செல்லும் வேன்களும் இன்று போக்குவரத்தில் ஈடுபடவில்லை. நுவர்லியா ஹட்டன் பிரதான வீதியின் பிளாக்பூல் சந்தியில் கூடியவர்கள் அங்கு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இதனால் நுவர்லியா, நானோயா, நுவர்லியா தலவாக்காலை மற்றும் நுவர்லியா ஹட்டன் வீதிகள் ஊடாக பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை.